இன்னைக்கு என்னன்னு சொல்லிட்டு தெரியல. இன்னைக்கு ஃபுல் டேவே வந்து பார்த்தீங்கன்னா கார் நல்லா ஓட்டின நண்பர்களே. இன்னைக்கு என் வாழ்க்கை பயணத்தில் 27வது நாள் காலையில் எழுந்த உடனே பல்ல தொலைகிட்டு கார் ரொம்ப நாளாக எடுக்காமல் இருக்கிறதுனால பாண்டி மெரினாக்கு ஒரு விசிட்டை போட்டு வந்தாச்சுங்க. வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் எடிட்டிங் பண்ணிட்டு ஃபோனெல்லாம் யூஸ் பண்ணிட்டு டைமை தான் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் காலை கடங்களை முடிச்சுட்டு அப்படியே காலை உணவுக்கு 4 இட்லி மராட்டை பயிர் சட்னி சாப்பிட்டுட்டு அம்மாவுக்கு மெடிசன் வாங்குறதுக்காக கடைக்கு போயிட்டு அப்படியே மெடிசன்லாம் வாங்கிட்டு ரிட்டர்ன் வரக்குள்ள ரேஷன் கடையில் அப்படியே பொருள் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல இன்னைக்கும் வேலைக்கு போறதா தான் பிளானு. பட் பிளான்ல ஒரு திடீர்னு மாற்றம். எங்க அண்ணங்கார ஃபோன் பண்ணிட்டு இதே மாதிரி டிவி வாங்க பாண்டிக்கு தாண்டா வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றே ஃபோன் பண்ணி சொன்னான். இல்லைடா எனக்கு நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நாளை தள்ளி போட்டுட்டேன். சரி அவன் இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விடலை. சரி இன்றைக்கும் வரேன்னு சொல்லிட்டு வந்தான். அப்புறம் கூடவே மாமா அப்புறம் இன்னொரு அண்ணெல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி கார் சர்வீஸோட வந்துருந்தாங்க. அப்படியே கார் சர்வீஸோடக்குள்ள அண்ணனும் கூட வந்துட்டான். அப்புறம் என்ன இங்கே வந்த உடனே 3 பேரும் பைக்கில் போக முடியாதுன்னு சொல்லிட்டு சரி நம்மளுடைய காரை வெளியே எடுத்துட்டு காரில் தான் இன்னைக்கு ஃபுல்லாக வெளியே சுற்றுறோன்னு சொல்லிட்டு ஒரு பிளான். ஃபர்ஸ்ட் டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு போனது. ஆனால் கடைசியில் டீ இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அப்படியே பக்கத்தில் பீச் இருந்தனால பீச்சுக்கு போயிட்டு ஒரு விசிட்டை போட்டு அப்படியே அங்கேருந்து ஜுடியோ கிளம்பிட்டோம். அப்புறம் நம்ம கூட வந்த அண்ணனும் மாம்சம் வந்து பார்த்தீங்கன்னா துணி எடுத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கும் பசி எடுக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 3 மணி பக்கம் போல் போயிட்டு ஒரு ஹோட்டலில் நிப்பாட்டி சாப்பிட்டோம் முடிச்சிட்டோம். மதிய உணவுக்கு இன்னைக்கு ஸ்பெஷலாக பிரியாணி தான் சாப்பிட்டோம். ஆனால் என்ன ஒரு கால கொடுமைனா நான் போன டைமில் பிரியாணி ஓரளவுக்கு சுமாராக தான் இருந்தது. எப்படியோ அவங்க பிரியாணி சாப்பிட்டு நெக்ஸ்ட் அண்ணனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிவி வாங்கணும். ஸோ அதனால் ஒவ்வொரு கடையாக போகணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் ஷோரூமுக்கு தான் போகணும். அங்கே போய் கேட்டதுக்கு 32 இன்ச்சில் டிவி அங்கே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து ஃபோனு வாட்சில் நோண்டி பார்த்தோம். அங்கேருந்து வாட்ச் எனக்கு ரொம்ப பர்சனலி பிடிச்சிருந்ததுப்பா. ஆனால் என்ன அது வாங்க துட்டு தான் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு 2-3 கடையில் டிவி விசாரிச்சுட்டு ஒரு 3வது கடையாக ஃபிக்ஸ் பண்ணி டிவியை வாங்கிட்டு வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு அண்ணனை மட்டும் ஊருக்கு பஸ் ஏற்றி விட்டாச்சு. நாங்கள் அப்படியே பைக் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் டீ குடிக்கிறதுக்காக வெளியே போனோம். ஆனால் முதல்ல டீ குடிச்சோமா இல்லை இன்னமும் பொருள் வாங்குறதுக்காக ஒரு 2-3 கடைக்கு அலைய விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா காஃபியை குடிச்சிட்டு கூடவே சம்சாவும் சேர்த்து சாப்பிட்டு பக்கத்தில் பீச் இருந்ததா அந்த பீச்சில் போயிட்டு ஒரு விசிட்டை போட்டு அப்படியே வீட்டுக்கு ரிட்டர்ன் வர வழியில் அப்படியே வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன பொருள்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்த உடனே சிறிது நேரத்தில் அவங்களும் ஊருக்கு கிளம்பிட்டாங்க. அதனால் டாடா பாபான்னு சொல்லிட்டு நானும் வழி அனுப்பிச்சு விட்டுட்டேன். அப்புறம் சிறிது நேரம் கழித்து இரவு உணவுக்கு 2 தோசையும் மராட்டா பயிர் சட்னியும் சாப்பிட்டு அப்படியே மித்த நேரத்தில் வீடியோ எடிட் பண்ணிட்டு ஒரு 11:30 மணி பக்கத்து போல தூக்கத்தப்பட்டாச்சு. ஆனால் இன்னைக்கு டே பற்றி சொல்லி ஆகணும். இன்னைக்கு நான் ரொம்ப நேரம் கார் ஓட்டினேன். அதுவும் லோக்கலில் நிறைய நேரம் ஓட்டினதுனால கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணியிருக்கேன் நண்பர்களே. எனக்கு கார் ஓட்ட தெரியும். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவ் மட்டும் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோலாம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இன்னைக்கு தான் லோக்கலில் ஓட்டி கொஞ்சமாச்சும் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிக்கிட்டேன். அதனால் தம்பி கொஞ்சம் ஹாப்பி ஆகிட்டாப்புல. நண்பர்களே ஓவரால் 427 வரவு செலவு பார்த்துருவோமா. ஏர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவுமே கிடையாது. செலவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 180 வீட்டுக்கு டேப்லெட் வாங்கி கொடுத்தது. அண்ட் தென் சோஷியல் மீடியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர், யூடியூப் ஒரு 1 ஹவர், எடிட்டிங் ஒரு 1 ஹவர். ஸோ இதுதான் நம்மளுடைய 27வது வாழ்க்கை பயணம்.